நல்லா பண்ணியிருக்காப்புல. நம்ம ரசிகனை மாவட்ட மன்ற பொருளாளருங்க நம்ம படம் நல்லா இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து என்னங்கிறத ஒரு வித்தியாசமாக மக்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ஒரு சஸ்பென்ஸான த்ரில்லர் படம். நல்லாயிருக்கும். அதாவது நல்லா பிடிக்கும். நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அஜித். இப்போ உள்ளதுக்கு வேறு மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. அது படம் பார்க்க தான் ஒருத்தர் தெரியும். நல்லா பண்ணியிருக்காப்புல. தன்னோட உழைப்பை கொடுத்துருக்காப்புல. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து அஜித் சார் படத்தோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பத்தை சொல்கிறாங்க. படம் அவர் நினச்சோட படம் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா படத்தோட இது புரியும். படம் நல்லா இருக்குது. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காப்புல. 2 வருஷம் அவர் உழைச்சதை நல்லா பண்ணியிருக்காப்புல. இன்னமும் நல்லா அவர் பண்ணணும். இப்போ பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். கார் ரேஸில் 3ஆவது பரிசு வாங்கியிருக்காப்புல. சீக்கிரமே ஃபஸ்ட்டு வாங்குவார். அதான் அவர் திரையுலகமும் இல்லாமல் மத உலகத்தையும் கலக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே ஒரு தனி மனுஷனாக இருக்கார். எல்லா பேன்ஸையும் வந்து முதல்ல உங்கள் உழைப்பை பாருங்கள், அப்புறமா தான் வந்து சினிமாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னா அது அஜித்குமார் மட்டும்தான். அதே மாதிரி எங்களோட உழைப்பை நாங்கள் பார்த்துட்டு தான் தலையும் பார்க்குறோம். ஆனால் என்றைக்குமே தலை தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் உழைப்பு நெக்ஸ்ட்டு. அதனால் வந்து எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி அவர் படத்தையும் பார்த்துக்கிறோம். இத்தனை வருஷம் அவர் உழைச்ச உழைப்புக்கு இந்த படம் நல்ல படமாக வந்திருக்கு. அடுத்த குட்பிளே கிளிக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். அதிக விரைவில் அந்த படம் வருது. அந்த படமும் ஜெயிக்கும். அதுக்கு எங்கள் தலையோட சார்பாக வாழ்த்துக்கள். தலைக்கும் தலையோட குடும்பத்துக்கும் எங்களோட சார்பும் எப்போவுமே எங்களோட வாழ்த்துக்கள். உடல் மண்ணுக்கு உயிர் அஜித்துக்கு தான். சாகிற வரைக்கும் நாங்கள் வாங்குற ஒரே மனித கடவுள் அது அஜித்குமார் மட்டும்தான். என்றைக்குமே எங்கள் சப்போர்ட் இருக்கும். எல்லாருடைய மக்களோட சப்போர்ட் அஜித்குமாருக்கு இருக்கும். இந்த படம் ரொம்ப உழைச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு குடும்பமும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அதான் எங்களோட வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னது, நீங்கள் தலைன்னு இது அஜித்துன்னு கூப்பிடுறீங்க, விஜய்னு கூப்பிடுறீங்க, அந்த இதை வந்து நீங்கள் வந்து எப்போ நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க, உன் குடும்பத்தை நீங்கள் எப்போ பார்த்துக்க போகிறீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் தலை வந்து வாழுக. சரி, அஜித் சார் இப்போ வந்து சினிமா விட்டுட்டு வெளியே போயிட்டு கார் ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு ஃபேனாக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அது வந்து அவரோட விடாமுயற்சி. அவர் எப்போவுமே விடாமுயற்சி தான். அவரோட தன்னம்பிக்கையை வச்சு அவர் போகிறாரு வர்றாரு. அவர் என்றைக்குமே வந்து வந்தது கிடையாது இந்த மாதிரிலாம். அவரை வந்து நாங்கள் வந்து திரையில் பார்க்கும்போது வந்து நாங்கள் கொண்டாடுறோம் வைக்கிறோம். ஆனால் அது வந்து அவர் வேணாம், நீ எனக்கு பால விஷயம் பண்ணா, நான் எதுவும் பண்ண வேணாம், ரசிகர் மட்டத்தை கிளச்சவர். அவர் என்றைக்கு நல்லா இருக்கணும் வைக்கணும், அவருக்கு வந்து நாங்கள் வந்து கும்பிட்றோம். இது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்குமா இல்லை பிடிக்காது? கண்டிப்பாக பிடிக்கும். விஜய் ஃபேன்ஸு விஜயும் சரி அஜித் சாரும் சரி 2 பேருமே வந்து நண்பர்கள் தான். அவங்க 2 பேருமே நண்பர்கள் தான். அவங்க 2 பேரும் வந்து நல்லா இருப்பாங்க. 2 பேர் ரசிகர்கள் வந்து நம்ம வந்து படத்தை வந்து 2 பேரும் இங்கே இந்த படத்தையும் பார்க்கணும், அந்த படத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன்.